தமிழகத்தில் தமிழ்தான் ஆட்சி மொழி, அரசு மொழியாக இருக்க வேண்டும் என்று ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் வலியுறுத்தியுள்ளார். சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தேவையில்லை என்றும், தமிழகத்தில் தமிழ்தான் ஆட்சி மொழியாகவும் அரசு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆரிய மொழியில்தான் அத்தனை சடங்குகளும் நடைபெறுவதாகவும், அனைத்து கோவில்களிலும் தமிழை முதன்மைப்படுத்தி பூஜைகள் நடைபெற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நாகர்கோவில் அருகே உள்ள பழையாற்றில் வீணாக செல்லும் தண்ணீரை சேமிக்க சுசீந்திர பகுதியில் தடுப்பணை அமைத்து வறண்ட நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் தென்பகுதியை ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், இங்கு தீண்டாமை தலை தூக்கி உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். தமிழகத்தின் அமைச்சராக இருக்கும் பொன்முடி சைவத்தையும் வைணவத்தையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியதற்காக கட்சி பதவியை பறித்தது சரியல்ல என்ற பால பிரஜாபதி அடிகளார் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.